ಅಣ್ಣ ಆಯ್ತು ಎ.ಟಿ.ಎಂ ಕಾರ್ಡ್ ಹೊರಟೋಗ್ಬಿಟ್ಟೈತೆ ಈಗ ಎ.ಟಿ.ಎಂ ಹಾಕಿದ್ರೆ ಹೊರಟೋಗ್ಬಿಡೋಣ ಕೈಲಿ వచ్చింది கீழே விஞ்சி வண்டி கார் ஏற்றி வந்துச்சு ஏடிஎம் கார்டு பிரியாணி அங்கே எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பாடெலாம் ஷேர் பண்ணி அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒன் இயர் சேலஞ்சில் நம்ம பர்த்டேஸ்ல இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம டே 222. சரி வாங்க, இன்னைக்கு நாள் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைம் வேறு ஆகிட்டுச்சா, பஸ்ஸில் வெயிட் பண்ணனா லேட் ஆகிடும் சொல்லிட்டு லண்டனே வந்துட்டேன். என்னென்ன பண்ணுறது? ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா ஏடிஎம் தான் போயின்னு இருக்கோம்ப்பா. ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்களா, கையில் வச்சுன்னு கீழே விஞ்சி வண்டி கார் ஏற்றி வந்துச்சு ஏடிஎம் கார்டு. இங்கே பாருங்க, சரிதா? இப்போ அவன் இது ஏடிஎம் கார்டு நம்மளதோ இல்லை, நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ இல்லை, வேறு யாரோ வாட்ச்மேன் செக்யூரிட்டி வெளியே இருக்கிறான். அவன் அக்கௌண்ட்டு காசு அனுப்பிச்சிட்டு இப்போ எத்தனை வாங்கினாங்களா, கீழே வந்து வந்துச்சு. இப்போ போய் அவன்கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்தா அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இருங்க, எங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க சொல்லலாம் ஏடிஎம் கார்டு வந்து எங்கேயே பேச்சுட்டு சொன்னால் நம்பினே இல்லைப்பா வந்துச்சுன்ட்டா. காமெடி பண்ணாது, மதர் ப்ராமிஸ் வந்துச்சுப்பா அப்படின்னு. அப்புறமா நம்மளது கூட இல்லை ஏடிஎம் கார்டு, என்ன சொல்கிறது அப்படின்னு. ஆனால் இது கீழே தான் வந்துக்குது, ஸ்கேனர் ரேட்டை ஒடியில், அதனால ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். போய் போட்டு பார்க்கலாம், ஒர்க் ஆச்சுன்னா கேஷ் எடுத்துன்னு வரலாம். அப்படிலாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாரி இப்போன்னு சொல்லி தவிர என்ன பண்ணுறது. ஏடிஎம் கார்டு வந்து நோ ப்ராப்ளம், வேறு அப்ளை பண்ணால் ஏடிஎம் கார்டு வருது. என்னன்னா ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணோம் வரட்டும். ஓகே பரவாயில்ல, அவங்களுக்கு சேலரி வரதுக்கும் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஏடிஎம் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இனி என்னன்னே தெரிலப்பா, காத்தாலேருந்து சம்பவமாக நடந்துனுக்குது எனக்கு. எதுனா ஒன்று பண்ணால் கம்ப்ளீட்டாக வேலை முடியவே இல்லை. அது எதுனா ஒரு ப்ராப்ளம் நானும் பண்ணி பேஜாகிட்டுக்குது. அதனால தான் இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் சைலண்ட் ஆகிட்டுக்கிறேன். என்ன வேணாலும் விக்கே கோவம் மட்டும் படாதரா விக்கின்ற மாதிரி ஆகிட்டுக்குது எனக்கு இன்றைக்கி. சரி வா, ஏடிஎம் கார்டு வந்துட்டு இருக்குது இல்லையா, நம்ம எதாவது கேட்கலாம், என்ன சொல்ல பார்க்கலாம். ஏடிஎம் கார்டு ஒருத்தோ கூட இது ஏடிஎம் லாக்கர் ஒர்க் ஆகுதா? ಅಣ್ಣ ಆಯ್ತು ಎ.ಟಿ.ಎಂ ಕಾರ್ಡ್ ಹೊರಟೋಗ್ಬಿಟ್ಟೈತೆ ಈಗ ಎ.ಟಿ.ಎಂ ಹಾಕಿದ್ರೆ ಹೊರಟೋಗ್ಬಿಡೋಣ. ಎ.ಟಿ.ಎಂ ಹಾಕಿದ್ರೆ ಹೊರಟೋಗ್ಬಿಟ್ಟೈತಾ? ಆಯ್ತು, ಸ್ವೈಪ್ ಮಾಡಿದ್ರೆ ಆಗೋದಂತೆ, ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಈಗ. ಆಯ್ತು, ಕೇಕ್ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಕೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. எங்கேயே போய் சார் பரோடாப்பா இன்னைக்கு அவர் கேக் வாங்கி போனோம். பார்க்கலாம் இருங்க, ஃபர்ஸ்ட் எய்டு போயிட்டு எவ்வளோ ரேட் பேசி. ஹாய் மச்சீஸ், நான் காசு வராதுன்ற டவுட்டில் தான் போட்டேன். ஆனால் காசு வந்துச்சுப்பா. நான் ஃபஸ்ட்டு 700 போட்டேன்னா வரல, ஐயோ காசு வரலையேன்னு சொல்லிட்டு போயிருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து கீழே பச்சேன், நான் ஒன்லி 500 ஒன்லி அப்படின்னா இது வந்துச்சா. ஓகே 500 ஒண்டி தான் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 500 போட்டு டைப் பண்ணேன். அம்மா வந்துச்சு 500. கால்டு ஒர்க் ஆகிக்குது. ஆனால் இப்போ போய் அவங்ககிட்ட கால்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான் டவுட் ஆகுது எனக்கு. இங்கே ஒரு புறாக்கிறக்க ஒரு வாஷ் அவுட் ஆகிக்குது. இங்கே பாருங்க, பறக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். பரவாயில்லப்பா பறக்குது. ஆனால் இப்போ அது லைட்டாக கை ஊஞ்சி வச்சு நடந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஏபிஹெச் சாருக்கு ஒரு பர்த்டே இருக்குது, அதனால தான் அப்படியே அங்கே கேக் கேட்டேன். 600 சொல்கிறாங்க. 7 ஃப்ளேவர் போட்டுருக்காங்க. கேக் நம்ம நல்லா பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் இருக்கிறது நான் 6 பேர் 7 பேர் இருக்கிறோம், அவ்வளோதான். 7 பேருக்கு ஒரு கேக் தேவையானு வச்சுருக்கிறேன். ஓகே, அதனால நாங்கள் போய்ட்டு பிஹெச் மேம்கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்துன்னு காசு வாங்கிக்கணும் வந்துட்டு அப்புறமா ஆர்டர் பண்ணலாம். ஹாய் மச்சி, இப்போ நம்ம எங்கே போய் இருக்கோன்னா பர்த்டே ட்ரீட்டுக்கு இப்போ பிரியாணி வாங்கிலாம் தான் வந்திருக்கேன். போய் வாங்க, பிரியாணி வாங்கி போய் சாப்பிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி போய்ட்டு கேக் வாங்கி போய் கேக் வெட்டலாம். ஓகே வாங்க, பஸ் எடுத்து ஃபஸ்ட்டு பிரியாணி வாங்கி போய் பிரியாணி சாப்பிட்டு அம்மா பிரியாணி பார்சல் பண்ணியிருந்தாங்களா, இன்னொன்று 2 பேர் இருந்தால் காலி ஆகிட்டு இருக்கும் பிரியாணி. நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிறது எல்லாருக்கும் காசு தான். நாட்டு சமையல்னு சொல்லிட்டு ஏதோ யூடியூப் சேனலுக்கு தெரியுமா, அதில் சொல்லுவாங்க தெரியுமா, வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வாங்கி பண்ணிருக்கு. எல்லாம் இலை கீழே எல்லாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ போய் பயங்கரமாக ஒரு கட்டிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா வீடு போய் கேமரா எடுத்துடலான்ட்டு பார்த்துன்னுக்கிறேன். ஆச்சுன்னா போய் கேமரா எடுத்துனோம், அப்படி இல்லைன்னா இங்கே ரூமில் போய் ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. அங்கே போய் நாங்கள் இன்னும் ஜாலியாக இருக்கும், பசங்களாக இருப்பாங்க. ஓகே, எல்லாம் அவன் செயல், என்ன நடக்குது அப்பா பார்க்கலாம். இப்போ போய் பசி எடுக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் வாங்க போயிட்டு. நாங்கள்லாம் எப்படி தான்
எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பாடெலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுன்னு இது மாதிரி சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஸ்கூல் பசங்க மெமரிஸ். ஆனால் அதில் எப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாம் கை போட்டு டக்குன்னு காலி ஆகிடும். இங்கே அங்கங்கே பிளேட்டில் போட்டு பீஸா உட்காந்து சாப்பிடணும். அதுதான் டிஃப்ரெண்ட்டாக போகுது. அப்புறம் நம்ம மேனேஜர் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக் கட் பண்ண வச்சாங்களா, சரி அவங்களாம் கட் பண்ணிட்டு நம்ம கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு Everybody, let's sing happy birthday. celebration. Happy birthday Welcome to the game. இது இப்போ மூஞ்சி. Everybody, let's put your hands up for YM team. ஹாய் மச்சேஸ், என்ன நாள் எனக்கு எப்படி போச்சுன்னா இன்றைக்கி ரொம்ப வாஷ் அவுட்ப்பா. எதனா ஒன்று பண்ண போனேன், எதனா ஒன்று ஐடியா இருக்குது. பாவம் இப்போ அவங்க ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க, கீழே விழுந்து நான் ஏதோ ஆட்டோட போய் கீழே விழுந்த வண்டி கரையாற்றி ஏடிஎம் கார்டே வந்துச்சு. பாவம் அவங்க ஃபுல் பேஜர் ஆகிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, டைம் அந்த ஏடிஎம் கார்டு கொடின்னு வந்து இது வந்துச்சு. சரி, இந்த வீடியோ பார்த்து குஷன் நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlogல மீட் பண்ணுறேன். ஓகே பாய். இன்றைக்கி அங்கே ஏபேஜ் பர்த்டே கூப்பிட்டா வாடா ரூமுக்கு போகலான்ட்டு. எனக்கு போகிற மைண்ட் செட்டில் இல்லை, போகலான்னு என்ன ஈவினிங் மேலே மைண்ட் மாறிடுச்சு, அதனால் போகல. சரி, நாளைக்கு vlogல மீட் பண்ணுறேன். ஓகே பாய். ஹாய் ப்ரோ.